நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சினிமால என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவங்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் ஹரஹர வீரமல்லு. இந்த படத்துடைய லிரிக் வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்கணும் குருவே அப்படின்ற பாடல் வரிகளோட இந்த ஒரு பாடல் வந்து தொடங்குச்சு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க MM கீரவாணி அவங்க. ஏற்கனவே பாகுபலி, நான்யி, RRR போன்ற பல படங்கள் மூலமா நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் MM கீரவாணி அவர்கள். ரொம்பவே சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக்கை வந்து இந்த பாடல்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ்ல வந்து எழுதியிருக்கிறாரு. ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி பல மொழிகள்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. தமிழ்ல அதுவும் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவங்களுடைய வாய்ஸ்லயே வந்து இந்த பாடலை கேட்கறது அப்படின்றது இந்த பாடலுக்கான சிறப்பா இருக்கு. AI டெக்னாலஜி மூலமா இப்ப தமிழ்லயுமே வந்து நிறைய பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில பவன் கல்யாண் அவங்களுடைய வாய்ஸ்லயே AI டெக்னாலஜி மூலமா இந்த பாடலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. கேட்கணும் குருவே அப்படின்ற பாடல் வந்து இன்னும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ இந்த பாடல் வந்து மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையுமே வந்து March 28 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து March 28 வந்து ரிலீஸ் ஆகுதா, எப்படி வந்து மக்களுடைய வரவேற்பு அடைப்பது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இயக்குனர் நெல்சன் அவங்களுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆகி அதிகமான வரவேற்பை பெற்ற படம் தான் ஜெயிலர் படம். ஸோ ஜெயிலர் படத்துடைய 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதே மக்களுக்கு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு ஜெயிலர் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு ரொம்பவே உற்சாகம் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஜெயிலர் 2 உடைய மேக்கிங் வீடியோவுமே வந்து ரிலீஸ் பண்ணி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்காங்க. ஜெயிலர் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரியே மேக்கிங் வீடியோவுமே வந்து மக்களால அதிக அளவுல பார்க்கப்பட்டிருக்கு. இயக்குனர் மகிழ் திருமேனி அவங்களுடைய இயக்கத்துல விடாமுயற்சி படம் வந்து February 6 ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் மூலமாவே வந்து சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் போன்ற பலருமே வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த கூட்டணியை வந்து நம்ம மங்காத்தா படத்திலே வந்து நம்ம பார்த்திருந்திருப்போம். இதே மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர்ல வந்து அர்ஜுன் சார் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கூட்டணியை வந்து விடாமுயற்சியில பார்க்கறதும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2015 வந்து எண்ணெய் எறிந்தால் படம் வந்து February 5 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வரிசையில 10 வருஷம் கேப்புக்கு அப்புறமா இப்போ 2025 வந்து இந்த படம் February 6 வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறது வந்து ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. இப்போ February 7 நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்குன நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படமும் வந்து ரிலீஸ் ஆக இருந்தது. இப்போ February 6 விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுனால நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் வந்து February 7 ரிலீஸ் ஆகுமா இல்ல January 30 ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், விடாமுயற்சி இந்த 2 படங்களும் வந்து ஒன்னா மோதுமா, அப்படி மோதும் போது எது வந்து சக்சஸ் ஆகுது, இல்ல January 30 நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வந்து ரிலீஸ் ஆக போதா அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் விஜய் ஆண்டனி அவங்களுடைய நடிப்புல இப்போ ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் ககனமார்கன். இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையுமே வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து இந்த படத்துல லிரிக் வீடியோவுமே வந்து ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இன்னைக்கு வந்து இந்த படத்துடைய லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லாம நமக்கு விஜய் ஆண்டனி அவங்களுடைய மியூசிக் வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் எப்போ கேட்டாலுமே கொடுக்கும். ஏன் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மதகஜராஜா படத்திலேயே கூட வந்து சொல்லலாம். ஸோ 11 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய மியூசிக் கேட்டா கூட இப்போ கேட்குற மாதிரி பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ககனமார்கன் அப்படின்ற படத்துக்குமே வந்து இவர் தான் இசை அமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் இந்த படத்துல நடிக்கவும் செய்யறாரு. இந்த படத்தை இவர் தான் தயாரிக்கவும் செய்யறாரு. ஸோ விஜய் ஆண்டனி அவங்களுடைய தயாரிப்புல, அவருடைய நடிப்புல, அவருடைய இசையில ரிலீஸ் ஆக போற ககனமார்கன் படம் வந்து எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற அறிவிப்பை வந்து இன்னும் வெளியிடல. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்துல வனிதா விஜயகுமார் அவங்க தான் வந்து ப்ரொடியூசராகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து சக்கீலா, பாத்திமா பாபு மற்றும் செஃப் தாமு இந்த மாதிரி வந்து பலருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடியான ஒரு ஜேர்னரில் எடுக்கப்பட்ட ஃபிலிம் அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது 40 வயதை கடந்தவர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் வந்து எடுத்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ 40 ஏஜுக்கு அப்புறமா வந்து ஒரு லவ் ஃபார்ம் ஆகுதா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பக்கம் பேபி வேணும் அப்படின்ற மாதிரியும் பேபி வேணாம் அப்படின்றத 40 வயசுக்கு மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து ஒருவேளை அப்போ தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க லவ் ட்ராக் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஏஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கேரக்டரா வனிதா விஜயகுமார் அவங்க வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து மக்கள் கிட்ட வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு பெறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நம்ம சினிமா சார்ந்து நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். பாய் ஃப்ரம் தேவிகா.